எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும், எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்றும், எவற்றை செய்தால் நாம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்றும் லேவியர் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 31ஆம் இறை வார்த்தைகள் கூறுகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம், பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம், குறிக்காரரை அணுக வேண்டாம், அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று இறைவன் கூறுகின்றார். இதோ, இறைவனை முதலில் நாம் தேடும் பொழுது, இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழும் பொழுது, அவர் நம்மை எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும், ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எனவே இறைவன் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்போம். நம் வாழ்க்கை சிறக்கும்.